முன்னோர்களின் பாதையில் ஜெயரத்னா பாஸ்கர். வணக்கம். என்னை திரும்பவும் வீடியோ பதிவு பண்ண உற்சாகப்படுத்தியவர்களுக்கு நன்றி. சேனலை முதல் முறையா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மருத்துவ பதிவுகள் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோவில் பிரம்மின்னு அழைக்கப்படுற வல்லாரக்கீரையை பற்றி தான் பார்க்க போறோம். இது இந்தியா முழுக்க ஈரப்பசை நிறைஞ்ச இடங்கள்லையும் ஆறு, கால்வாய் போன்ற வயல்வெளிகளிலும் வளரக்கூடியது. இந்த கீரையோட பெரும் சிறப்பே நினைவாற்றல் தான். இதை சாப்பிட்டா மெமரி பவர் கூடுன்னு நமக்கு தெரியும். இதையும் தாண்டி என்னவெல்லாம் பண்ணுங்கிறதையும் சொல்றேன். மனசுல குழப்பம், குழந்தை நல்லா படிக்கிறான் ஆனா எக்ஸாம்ல மார்க்ஸ் வராது, அந்த மாதிரி கேசஸ். அப்புறமா இருதய படபடப்பு, வயசு காரணமா வர அல்சைமர், இது செயல் இழந்த பிரெயின் டிஷ்யூஸை புதுப்பிச்சு கொடுக்கும். அப்புறம் ஸ்கின் டிசீஸ், படை, அரிப்பு, சொறி, சிரங்கு, நமைச்சல், தோல் நோய்கள் மறைஞ்சிடும். வலிப்பு நோய் உள்ளவங்க காலை மாலை 1 கிராம் அளவு சாப்பிட்டா குணமாகும். வயிற்றுல பூச்சி, கிருமி கோளாறுகள் கூட மறைஞ்சிடும். காமாலை நோய் குணமாக மார்னிங் 60 மில்லி ஃப்ரெஷ்ஷா இலைச்சாறு குடிச்சிட்டு வந்தா குணமாயிடும். உடல் வலிமை உண்டாக, அதாவது உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு வல்லார பொடியோட ஈக்குவல் அமௌண்ட் அமுக்கரா கிழங்கு தூள் சேர்த்து 2 கிராம் அளவு காலை மாலைன்னு தேனுடன் சாப்பிட்டு வரணும். இளைச்ச உடல் தேறிடும். தலைக்கு தேய்க்கிறதுக்கு மூலிகை எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணும்போது வல்லார இலை சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்துல வல்லார பொடி கூட சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை தொடர்ந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்போது மூளை தெளிவாயிடும், உடம்பு குளிர்ச்சி ஆயிடும், கிரே ஹேர் வர்றத கூட தடுத்துடும். மார்னிங் ஈவினிங்னு ஒரு சின்ன நெல்லி அளவு சாப்பிட்டு வந்தா இழந்த இளமை தோட்டம் திரும்பிடும். இதை ஹைலைட்டாவே சொல்லலாம். காய்ச்சல், யானைக்கால் நோயே சரியாயிடும். வல்லாரக்கீரைய பச்சையா சாப்பிட்றத விட 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுதான் பெஸ்ட். பகல்ல நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும், நைட்ல நல்ல தூக்கம் வரணும்னா கீரைய துவையல் ஃபார்ம் அல்லது பொரியலா அடிக்கடி பண்ணி சாப்பிட்டு வரணும். ரெகுலரா எடுக்கும்போது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆயிடும். இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதோடு கண் நரம்புகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். வல்லாரைனாலே நினைவாற்றல் தான். இதுக்கு 1/2 கிலோ கீரைய 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி நல்லா காய வச்சு 50 கிராம் ஜீரகம், 5 கிராம் மஞ்சள் தூள் சேர்த்து காலை மாலைன்னு உணவுக்கு முன்னாடி 2 கிராம் சாப்பிட்டு அப்புறமா சூடான பசும்பால் குடிச்சிடணும். 48 நாட்கள் குடிச்சா கண்டிப்பா பலன் பெற்றே தீரலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது கூட கண்டிப்பா புளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. சேர்த்தா இதனோட மருத்துவ குணம் போயிடும். ஸோ புளி சேர்க்காம தான் சமையல் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் நான் சொல்லி இருக்கிற அளவோட தான் சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டா தலைவலி, மயக்கம், விகார புத்தி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அளவோட பயன்படுத்தினா அநேக நன்மைகளை அடையலாம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you again. Thanks for watching.